வணக்கம் நேயர்களே. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த இளம் குடும்ப பெண் மரியராஜ் சிந்திஜாவிற்கு உரிய நீதி வழங்கப்படும், பெற்றுக் கொடுக்கப்படும் என வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் ஹனீபா உறுதிபட தெரிவித்திருக்கின்றார். இந்த செய்தி இப்பொழுது ஊடகங்களில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக அவர் மேலும் சொன்ன விடயம் என்னவென்று சொன்னால், அந்த கடமை நேரத்தில் இருந்து அந்த பெண் மயங்கும் வரையிலும் அந்த இடத்திற்கு வராத, அந்த நேரத்தில் அங்கு இருக்க வேண்டிய வைத்தியர்கள் உட்பட சகலருக்கும் எதிரான நடவடிக்கைகள் எடுத்தே ஆகும். அதில் மாற்றமில்லை. அந்த பெண்ணுக்கு நீதி கொடுக்கப்படும், இறந்த குடும்பத்திற்கு, அந்த பெண்ணின் குடும்பத்திற்கு நீதி வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் மன்னார் மாவட்டத்தின் அந்த பொது வைத்தியசாலைக்கு சென்றிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன். அங்கு சென்று வைத்தியசாலை நிர்வாகத்தினர்கள் மற்றும் பணிப்பாளர் ஆகியோரிடம் விசேட பேச்சுவார்த்தை ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார். அது தொடர்பாக செல்வம் அடைக்கலநாதனுக்கும் அந்த உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கு நடந்த பல விடயங்கள் தொடர்பாக செல்வம் அடைக்கலநாதன் வைத்தியசாலை பணிப்பாளருடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தைகளின் மூலமாக இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தவிர மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி நுழைந்து பெண்கள் தங்கியிருக்கக்கூடிய ஓட் விடுதிகளுக்குள் சென்று மகப்பேற்று மருத்துவமனை பகுதிக்கு சென்ற வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பாகவும் அங்கே நடந்த விஷயங்கள் என்னென்ன மாதிரி இடையூறுகள் அவரால் வழங்கப்பட்டது அல்லது என்ன நடந்தது என்ற உண்மையான விடயங்களையும் செல்வம் அடைக்கலநாதன் கேட்டறிந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்பொழுது அர்ஜுனா அவர்கள் சிறையில் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்ற நிலையில் பெரும்பாலும் இன்று அவரை வெளியில் எடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமா, வெளியில் வந்துடுவாரா என்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் எழுகிறது. உண்மையிலேயே இந்த விடயங்கள் பாருங்கள், வைத்தியர் அர்ஜுனாவினால் தான் இப்படியான விடயங்கள் முதலில் வெளிவந்தன. இதில் மாற்று கருத்து இல்லை. ஏன், அவர் சொன்ன விடயம் இன்று மன்னாரில் நடந்திருக்கிறது. வடக்கில் உள்ள வைத்தியசாலைகளில் இது நடக்கிறது என்று சொன்னார். என்ன நடக்கிறது? பொதுவாக அங்கு வருகின்றவர்களுக்கு சிகிச்சை நேரத்தில் வைத்தியர்கள் இருப்பது இல்லை, மக்களுக்கு சிகிச்சைகள் வழங்கப்படுவது இல்லை, தனியார் வைத்தியசாலைக்கு அனுப்பப்படுகிறார்கள். பல பல குறைபாடுகள் எல்லாம் இருந்தன. ஆனால் அவற்றையெல்லாம் வெளியில் கொண்டு வந்தது அர்ஜுனா தான். அந்த வகையில் தான் மன்னாரில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பாகவும் அங்கு கள விஜயம் மேற்கொண்டார். ஆனால் நடந்த விஷயம் என்ன? சரியான மாதிரியான அனுமதியை பெற்று சரியான முறையில் அங்கு சென்று இந்த விடயங்கள் தொடர்பாக ஆராய்ந்திருந்தால் அர்ஜுனா என்று கடவுளுக்கு மேலாக போற்றப்பட்டிருப்பார். ஆனால் அனுமதி இல்லாமல் தான் நினைத்த பாட்டில் சென்ற காரணத்தினால்தான் அவர்களால் அர்ஜுனா மீது போலீசில் வழக்கு தொடர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது என்றும் அதன் காரணமாகத்தான் இந்த நிலை அவருக்கு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்க, இப்பொழுது இந்த பெண்ணினுடைய நிலை தொடர்பாக தாயார் பல சமூக வலைத்தளங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இறந்த சிந்திஜாவினுடைய அம்மா அவர் சொல்லுகின்ற பொழுது, என்னுடைய பெண்ணுக்கு இரத்த கசிவு ஏற்பட்ட பொழுது இரண்டாவது தடவை, முதல் பகலில் ஏற்பட்டது, தான் அப்பொழுது வீட்டில் இல்லை. மகள் சொன்னா, சரி என்ன முழுக்க அடுத்த தடவை இது வந்தால் நாங்கள் போவோம் என்ற மாதிரி சொல்லி இரவு 1 மணிக்கு சம்பவம் இடம்பெற்றது. இரத்த கசிவு ஏற்பட்டவுடன் ஆம்புலன்ஸுக்கு அழைத்து 1:30 மணிக்கு ஆம்புலன்ஸ் வந்து வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றோம். கொண்டு சென்றதிலிருந்து அவரை எந்த ஒரு வைத்தியர்களும் அல்லது தாதிகளும் பார்வையிடவில்லை என்பதை போன உடனே பேட்டை கொடுத்து படுக்க விட்டால், சரி போயிட்டு வாங்கோ, குளிச்சுட்டு வாங்கோ, அப்படி வாங்க இப்படி வாங்கன்னு சொல்லி தன்னுடைய வேலைகளை தானே செய்யும்படி அந்த பெண் சொல்லப்பட்டிருக்கின்றார், அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார். ஆனால் வைத்தியர்கள் எவரும் காலை 7 மணி வரையில் சிந்திஜாவை கவனிக்கவில்லை, அவரை வந்து பார்க்கவில்லை, அவருக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக இதுவருமே பேசவில்லை. சில வேளை அந்த நேரத்துக்குள் வந்திருந்தால் சிந்திஜா காப்பாற்றப்பட்டிருக்கலாம். இதுதான் பிரச்சனை. வைத்தியசாலைகளில் நோயாளிகளை பார்வையிடுவதற்கான நேரம் தவிர மற்ற நேரங்களில் நோயாளிகள் என்னதான் கடுமையாக இருந்தாலும் அப்படியே இருக்க வேண்டியதுதான். அதற்குள் தப்பினால் அதிர்ஷ்டம், இல்லை என்றால் எல்லாம் அவன் பார்த்து கொள்வான் என்று இருக்க வேண்டியதுதான். டாக்டர்ஸ் எப்போ விரைவினமோ அவனுடைய ஷிஃப்ட்டுக்கு அவ விரைவினம். அப்போ அவர்களால் காப்பாற்ற முடிந்தால் காப்பாற்றிவிடும், இல்லை என்றால் கையை விரிப்பார்கள். அதற்கிடையில் நாங்கள் ஏதாவது என்று போனால் அப்படித்தான் பேசாமல் கிட்ட பாட்டுக்கு நாங்கள் எறி படுக்க வேண்டியதான். ஆனால் ஒரு நிம்மதி இருக்கும். என்ன, ஆஸ்பத்திரியில் தானே படுத்துருக்கிறோம், எப்படியாவது காப்பாற்றிடுவாங்க, எப்படியாவது அவங்க வாரத்துக்குள்ளே ஏதாவது நடந்தாலும் டக்குன்னு உடனே கூப்பிட்டுருவாங்க. பக்கத்தில் எங்கேயாவது நிற்பினோம், முன்னுக்கு அல்லது அங்கே இன்சைட்டில் எங்கேயாவது வேறு இடங்களில் நிற்பினோம், டக்குன்னு கால் பண்ணினா வந்து பார்த்துருவாங்க, அவசரம் உண்டா, அதுக்காக மக்களை செட் பண்ணி வச்சுருப்பாங்க போல. இல்லையா? என்ன அநியாயம் எல்லாம் உண்மையில். அந்த பெண்ணினுடைய உயிரிழப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த தாயாருடைய கதறல், தாயார் சொல்லுகின்ற ஒவ்வொரு விடயங்களும் பார்க்கிற பொழுது அப்படியே ரணமாகிறது. இல்லையா? இந்த தவறுகள் இனியும் எங்கள் பகுதியில் வேண்டாம் என்பதுதான் அநேக மக்களின் பிரார்த்தனை. சரியான மாதிரி நீதி கிடைக்க வேண்டும், சம்பந்தப்பட்டவர்களுக்கு சரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும்,
தீர்வுகள் கிடைக்க வேண்டும். இதுதான் எல்லோருடைய பிரார்த்தனையும். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.